இந்தியா வந்து ஜிம்பாப்வேயோட சீரீஸை வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. சீரீஸ் வந்து 4-1 ஜெயிச்சிட்டாங்க. 5 மேட்ச் T20 சீரீஸில் வந்து 4-1 இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான் பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த சீரீஸில் வந்து நிறையா டேக்அவேஸ் இருக்குது. ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அபிஷேக் சர்மா நல்லா ப்ரூவ் பண்ணார். ஓப்பனிங்காக இறங்கி அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார் ஒரு மேட்ச்சு. அதேமாதிரி ருத்ராஜ் கைக்வாட் அவரோட கிளாஸ் அவர் காட்டினார். சுப்மான் கில் அவரோட ஃபார்ம் அவர் காட்டினார். பிரின்ஸ் அவர் ஏன் பிரின்ஸுன்ட்டு. அப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்தார். அவரும் அவரோட ஃபார்மை வந்து காட்டினார். நம்ம சஞ்சு சாம்சனும் நல்லா விளாண்டார் இந்த கடைசி மேட்ச்சு. அவருக்கு இந்த கடைசி மேட்ச் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அதுவும் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார் சஞ்சு சாம்சனை. தேஷ்பாண்டேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். கலீல் அகமது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் தான். ஒரு ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸு. மற்றபடி ரியான் பராக் வந்து கொஞ்சம் நல்லா விளாடலை ஃபஸ்ட்டு சீரீஸு. அடுத்தடுத்த சீரீஸ்க்குலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா விளாடுவார். மற்றபடி ஓவராலாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யங் டீமும் போய் ஜிம்பாப்வேயில் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த சீரீஸ் வந்து அடுத்த சீரீஸ் வந்து ஸ்ரீலங்காவோட வேறு பிளேயர்ஸ்னால் ஜாயின் பண்ணுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்னால் அது வந்து கம்பீர் தலைமையில் வரும். கம்பீரோட ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் வந்து ஸ்ரீலங்கன் சீரீஸ் தான். அப்போ இந்த டீம்லேருந்து வந்து ஒரு சில பேர் வந்து சீனியர் டீமுக்கு போவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரையும். அப்போ வாஷிங்டன் சுந்தர் வந்து பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் இருக்காருன்னா அப்போ அந்த சீரீஸ்க்கு கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிடுவாங்க. கில் செலக்ட் ஆயிடுவார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் செலக்ட் ஆயிடுவார். சாம்சன் செலக்ட் ஆயிடுவார். மற்ற உள்ள பிளேயர்ஸ்க்கு தான் கொஞ்சம் ஹெவி காம்படிஷன் இருக்கும். ஏன்னா பும்ராவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அவர் வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபிக்கு தான் விளையாடுவாராம். பட் ஆனால் பும்ராக்குனா ரெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா கலீல் அகமது அது மாதிரி பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கும். ஜடேஜா இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் விளையாடுவார். விராட் கோலி இடத்துல யார் விளையாட போகிறான்னு தெரில. ருத்ராஜ் கைக்வாட் விளையாட போகிறாங்களா இல்லை சஞ்சு சாம்சனை ப்ரொமோட் பண்ண போகிறாங்களான்னு தெரில. ருத்ராஜ் கைக்வாட் தான் விராட் கோலி இடத்த பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஓப்பனர்ஸ் வந்து இவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் கில்லும் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா விராட் கோலி இடத்துல வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் ஆடுவார். ஆனால் எப்படி பண்ண போகிறாங்க டீம் காம்பினேஷன் கம்பீர் ஒரு ஐடியா வச்சுருப்பார். கம்பீரோட ஐடியாவே வேறு மாதிரி இருக்கும். அவர் என்ன மாதிரி டீம் செலக்ட் பண்ண போகிறாருன்னு தெரில. ஆனால் ரவி பிஷ்னாய்க்கு இடம் இருக்குமா டீமில் இடம் இருக்காதான்னு தெரியாது. கம்பீர் வந்து ஒரு சான்ஸ் மாதிரி எடுப்பார். ஒரு புது பிளேயர்னால் ட்ரை பண்ணலான்ட்டு எடுப்பார் கண்டிப்பாக கம்பீர். அவரையும் பார்க்கணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு அவரும் நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. அதனால் யாரையும் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. 2020 டீம் எப்படி இருக்க போகுது, 1D டீம் எப்படி இருக்க போகுதுன்னு. 2020 டீம்லேருந்து இதுலேருந்து ஒரு 5-6 பிளேயர் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா சீரீஸில் இருப்பாங்க. அதில் எந்த டவுட்டும் இருக்காது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டீம் தான் கம்பீரும் செலக்ட் பண்ணுவார். ஸ்ரீலங்கன் சீரீஸ்க்கு இதுலேருந்து டேக்அவேஸ்னால் வாஷிங்டனோட ஃபார்மு, கில்லோட ஃபார்மு, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஃபார்மு, சஞ்சு சாம்சன் ஃபார்ம்லாம் நல்ல ஒரு டேக்அவேஸாக இருக்கும் ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு. ஸ்ரீலங்காவும் ஒரு நல்ல சீரியஸாக அமையணும். ஏன்னா ஸ்ரீலங்கன் சீரீஸ்லேருந்து டீமை பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யார் ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஹார்திக் பாண்டியா பிரேக் எடுத்தாருன்னா சுப்மான் கில்லை கேப்டன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த டீம் வந்து நல்லா தான் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே வந்து ஹார்திக் பாண்டியா வந்துடுவார். ஜஸ்டின் பும்ரா ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அப்போ கலீல் அகமது அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கும். இன்னும் சிவம் துபே இருப்பாரா என்னன்னு தெரியல. ஏன்னா நிதிஷ் ரெட்டி ஃபிட்னஸ் ஆகி வந்துட்டார்னா நிதிஷ் ரெட்டி அவர் வந்துடுவார் சிவம் துபேக்கு ஸ்பாட்டுக்கு. இன்னும் டீம் அனௌன்ஸ் பண்ணல. டீம் அனௌன்ஸ் பண்ணால் தான் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்போ அவங்களும் வந்து ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கும் வந்து நல்ல டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு கூடுதலான டீம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. நல்ல ஃபார்ம் தான். ஆனால் ரிங்கு சிங்க்கு வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் இன்னும் நிறையா கிடச்சிருக்கணும். பட் ஆனால் ரிங்கு சிங்க்கு ஒரு ஹார்ட் லக்கு. ஆனால் என்னை பொறுத்தவரை சுப்மான் கில், எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கைக்வாட், வாஷிங்டன் சுந்தர் அவங்க 4 பேரும் அவங்க பிளேஸை வந்து தக்க வச்சுட்டாங்க ஸ்ரீலங்கா சீரீஸ்க்கு. ஏன்னா இவங்கன்னா ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆடிருக்காங்க 2020 சீரீஸு. ஏன்னா வேர்ல்டு கப்லேயும் வாஷிங்டன் சுந்தர் பேர்லாம் அடிபட்டுச்சு. பட் ஆனால் செலக்ட் ஆக முடியல. ரிசர்வ்லேயும் வர முடியல அவரால். ஏன்னா நிறையா இன்ஜுரிஸ் இருந்துச்சு. நிறையா லேக் ஆஃப் ஃபார்ம் இருந்துச்சு ஐபிஎல்லில். அதனால் அவரை செலக்ட் பண்ண முடியல. பரவாயில்ல.
இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் நல்லா இந்த சீரியஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஜுரி இல்லாமல் நல்லா விளாண்டாருனாலே போதும், அடுத்தடுத்த சீரியஸ்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவார். டீம் எப்படின்னா இனிமேல் தான் டீமை பில்ட் பண்ணிவிட்டு போனோம். பார்ப்போம் ஸ்ரீலங்கா சீரியஸ்க்கு என்ன மாதிரி இந்தியா வந்து டீம் செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி கொண்டு போவாங்கன்னுட்டு பார்க்கலாம். கம்பீர் என்ன மாதிரி டீம் செலக்ட் பண்ணியிருக்காரு, யார் கேப்டனு என்ன இருந்தோம் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரும். ஸ்ரீலங்கா சீரியஸ்க்காண்டி அந்த டீம் எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு அப்போ பார்க்கலாம். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம்.